இன்னைக்கு திமுக சார்பா வந்து அறிவு திருவிழா வந்து அறிவு திருவிழா நடத்திருக்காங்க. அறிவு ஓகே. இந்த திருவிழா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அறிவு திருவிழா அவங்க ஏன் நடத்தினாங்க? ஓவராலா நல்ல கணக்கு போல் பெண்கள் ரீதியான வழக்குகள் மட்டும் நான் சொல்றேன். பெண்களுக்கு பாதுகாப்பு உண்மையாவே கிடையாது. அதற்கு சாட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்பலை காட்டுவாங்க. அப்பாலே உட்காந்து அழுவாப்புல செம்ம ஃபன்னியா இருக்கும். அந்த மாதிரி செத்து சாம்பலை கடைசி அது அப்பவும் கிடையாது. டேய் தற்கொலை பண்ணி செத்தவன்டா அப்படின்ற கதை தான் இவனுக்கு கதை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, செத்து சுண்ணாம்பாயி சாம்பலா போய் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீ 3 மாசம் கழிச்சு உத்தரவு போட்ட ஒரு பதில் வச்சிருக்காங்க. நம்ம திரும்ப எந்த ஒரு அதிகாரிகளும் குறிப்பிட்டு போலீஸே வேலை செய்யணும்னு சொல்லக்கூடாது. போலீஸோட கைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. நீங்க நினைச்சு பாருங்களேன், திமுகவை யாராலும் தொட முடியாதுன்னு சொன்னா இல்லையா? சோ அதனால இந்த அமைச்சர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொட முடியாத அளவுக்கு குழிய தோண்டிக்கிட்டே இருக்காங்க போல இருக்கு. ஓகேவா? அவருக்கு பின்னாடி நீங்க உங்க ஆட்சியை நீங்க பண்றது எல்லாமே தப்பு தான். ஆனா நீங்க ஒரு நல்லது பண்ணா கூட, இதை நான் சொல்லல, ஓகேவா, நான் பேசிக்கா வந்து இப்படி யோசிக்கிறேன். நீங்க ஒரு நல்லது பண்ணா கூட இன்னைக்கு வந்து ஒரு மிக டஃப்பான ஒரு ஆப்பனண்ட் அப்படின்னா அது டிவிக்கு தான். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் நவீன் அவர்கள். வணக்கம் தீபிகா. இன்னைக்கு திமுக சார்பா வந்து அறிவு திருவிழா வந்து அறிவு திருவிழா நடத்திருக்காங்க. அறிவு ஓகே. இந்த திருவிழா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அறிவு திருவிழா அவங்க ஏன் நடத்தினாங்க? அது அவங்களதான் கேட்கணும். அததான் நான் கேட்கறேன். கேள்வி நீங்க கேக்குறீங்க. அதே அவங்க நடத்துறாங்க, என்ன காரணம்? என்ன பேசிக்கா? ஸோ அவங்களோட கொள்கைகள்லாம் வந்து பயங்கரமா மக்கள் மத்தியில போய் கொண்டு சேர்க்கிறாங்க. அதாவது கட்சி ஆரம்பிச்சு 70 ஆண்டு காலம் ஆயிருச்சு அப்படின்னா, 75 ஆண்டு காலம் ஆயிருச்சு அப்படின்லாம் சொல்லி அந்த கட்சியோட 750 ஆண்டு காலம் கூட ஆகட்டும், சரியா? கொள்கை அறிவு என்ன எங்க மேட்ச் ஆகுது? இது நீங்க சொல்லுங்க, எங்க மேட்ச் ஆகுது? இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷமா வந்து ஒரு 20 இயர்ஸா வந்து நம்ம வந்து பாலிடிக்ஸ் பார்க்குறோம், பேப்பர் படிக்கிறோம், நியூஸ் பார்க்குறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வரும். உங்களுக்கு ஒரு 5 வருஷம் அப்படி வச்சுப்போம். அவ்வளோ இல்லை, 2 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு வச்சுப்போம். சரி ஓகே. இப்போ 2 வருஷத்துல இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்சி கிட்ட நீங்கள் ஜென்சி கிட்ட இப்போ நீங்கள் சொல்லுங்க, அறிவு சார்ந்து நீங்கள் என்ன பார்த்தீங்க திமுக கிட்ட? நான் எதுவும் பார்க்கல இது வரைக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. நானும் எதுவும் பார்க்கல. மக்களுக்காக அறிவு சார்ந்து சொல்ல என்ன லைக் மக்களுக்கு நல்லது பண்ணணும். அட்லாஸ்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து வருவதற்கான காரணம் என்ன? எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு நலம் சேர்க்க வேண்டும், மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டின் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எந்த நாட்டில் இந்த கட்சி இருந்தாலும் சரி, எந்த மாநில இந்த கட்சி இருந்தாலும் சரி, இதெல்லாம் எங்கே நடக்குது? இதில் எங்கே அறிவு இருக்குது? இதில் எங்கே வந்து மக்கள் நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க? இலவு தான் உழுது, டெய்லி இலவு சத்தம் தான் அதிகமாக கேட்குது. அது எங்கேயோ 1-2 நடக்குது. நீங்க எப்படி வந்து ஒரு 100%ல 1-2% தப்பா நடக்கதான் செய்யும் சொல்றாங்க. ஆல்ரெடி நான் பதில் கொடுத்துட்டேன். நீங்க எத்தனை வாடி கேட்டாலும் வந்து நான் சொல்றதான் 15,000க்கும் மேற்பட்ட வழக்குகள், பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மட்டுமே இருக்கு. நீங்க ஆட்சி செஞ்ச காலமே 1300 நாட்கள் தான். 15,000 கேஸ் எங்க இருக்குது, 1300 எங்க இருக்குது? அப்போ ஒரு நாளுக்கு ஒண்ணு கிடையாது. கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு. மினிமமா சொல்றேன் நான். சும்மா அங்கேயும் இங்கேயும் சொல்றதுலாம் அதெல்லாம் சும்மா பேச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 10 வழக்குகள் இந்த மாதிரி. அதுலயும் நான் சொல்றது வெறும் பெண்கள் சார்ந்த வழக்குகள் மட்டும் சொன்னேன். குழந்தைகள் சார்ந்த வழக்கு, பெண்கள் சார்ந்த வழக்கு, போக்சோ சட்டங்கள், அதுல லாக்அப் டெத் ஒரு 31 இருக்கு. இந்த மாதிரி சென்சிட்டிவான கேஸ் மட்டும் தான் 15,000 அண்ட் அபோவ். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு. ஓவராலா நல்லா கணக்கு போடல. பெண்கள் ரீதியான வழக்குகள் மட்டும் நான் சொல்றேன். பெண்களுக்கு பாதுகாப்பு உண்மையாவே கிடையாது. அதற்கு சாட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட், நம்ம இந்த பாயிண்ட பேசணும் இந்த இடத்துல. நானும் வந்து இந்த கோயம்புத்தூர் இஷ்யூ பேசும்போது போன இன்டர்வியூல அது கொண்டு நான் சொல்லியிருந்தேன். இந்த சம்பவத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனா ஏன் நடந்ததுன்றதை நீங்க பார்க்கணும். அந்த இடத்துல போலீஸ் லேப்ஸ் இருக்கு அப்படின்றத நான் மீண்டும் குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா? பாலிமர் செய்தியில வந்து நான் ஒரு ரெக்கார்டு பார்க்குறேன். காவல்துறை உயர் அதிகாரிகள் இப்போ உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னா நடவடிக்கைகள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம், ஓகே தான். இது போன்ற சம்பவங்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அது கூட சேர்ந்து இன்னும் 2-3 ரூல்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதாவது பகை வைத்துக் கொண்டு வெளியே சுற்றி கொண்டிருக்கும் வழக்குகள் உள்ள குற்றவாளிகள் அவங்களாம் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 விஷயத்த போட்டிருக்காங்க. இதை எப்போ போடுவீங்க நீங்க?
இது எப்போ போடுவீங்க எனக்கு புரியல. எம்டன் மகன் ஒரு படம் இருக்கு தெரியுமா? எம்டன் மகன் ஒரு படம், நல்ல படம், செம்ம காமெடியா இருக்கும் அந்த படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வடிவேலோட அப்பா இறந்துருவாருன்னு நினைக்கிறேன். டேய் எங்க அப்பா எங்க அப்பா காணணும் ஓடி வருவாரு. கடைசியில வந்து எதை காட்டுவாங்க, சாம்பலை காட்டுவாங்க. அப்பா அப்பான்னு உட்காந்து அழுவாப்புல, செம்ம ஃபன்னியா இருக்கும். அந்த மாதிரி செத்து சாம்பலை கடைசியில அது அப்பவும் கிடையாது, டேய் தற்கொலை பண்ணி செத்த வேண்டாம் அப்படின்ற கதை தான் இவனுக்கு கதை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, செத்து சுண்ணாம்பாயி சாம்பலா போய் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீ 3 மாசம் கழிச்சு உத்தரவு போட்டா என்ன? ஒரு பதில் வச்சிருக்காங்க. நீங்க எப்படி வந்து 2026ல நாங்க வரமாட்டோம் இதோட முடிஞ்சிடும் நீங்க எப்படி சொல்லலாம், நாங்க அப்படியே கூட தொடருவோம் அப்படின்னு சொல்றாங்களே. அப்படியே எங்க தொடருவாங்க? மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா? மறுபடியும் எங்கள் ஆட்சி தான் வந்து தமிழகத்துல. சரி, அது எப்படின்னா விளையாட்டு பிள்ளை போல் சிறுபிள்ளைத்தனமாக பேசுறதுக்குலாம் இங்க நான் ஆளு கிடையாது. ஓகேவா? இன்னைக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நிச்சயமாக திமுக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஆனால் நான் இதே சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த அல்காரிதம் சரியா, கணக்கு வழக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது, எலெக்ஷன் ரிசல்ட்ஸு, இந்த கூட்டம்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு அப்பரான்ல இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் இல்லையா, குற்றங்கள் அதிகமாயிட்டு அது எலெக்ஷன் நெருங்கும் போது மக்கள் எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு சூடு இல்லை, ஹாட் ஆஃப் த மூமெண்ட், ஹீட் ஆஃப் த மூமெண்ட் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கடைசியா எலெக்ஷன் நெருங்க இது போன்ற குற்றங்களை வந்து இவங்க தடுக்கல அப்படின்னா நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களோட முடிவு தான் மகேசன் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதனால இந்த நேரத்துல இந்த மாதிரி கொள்ளை ரேப்பு பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடந்தது அப்படின்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே திரும்பிடும்ன்றதான் உண்மை. நம்ம என்னதான் அல்காரிதம் மேக்ஸ் கணக்கு எல்லாம் போட்டு அந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் கூட்டணி சொன்னாலும் people will decide. கண்டிப்பா இந்த விஷயங்கள் வரதும் ஒரு பக்கம் வந்து, அதாவது திமுக மேல அதிருப்தியில இருக்காங்க அப்படின்றத காமிச்சுக்கிட்டே. அவங்க இப்ப அதிருப்தியில இல்ல தீபிகா, அவங்க ஆல்ரெடி அதிருப்தி தான் கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டு காலம் தான் ஓரளவுக்கு ஏதோ அப்படியே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவங்க வேலையை கிளீனா ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த 3 ஆண்டுகளாவே வந்து பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, நம்ம திரும்ப எந்த ஒரு அதிகாரிகளும் குறிப்பிட்டு போலீஸே வேலை செய்யணும்னு சொல்லக்கூடாது. போலீஸோட கைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. நீங்க நினைச்சு பாருங்களேன், 4 வருஷம் விட்டுட்டு 4.25 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, இன்னொரு 3-4 மாசம் தான் அதிகபட்சம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் டேக் கண்ட்ரோல் இல்ல. இந்த டைம்ல வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நீங்க வந்து தீவிரமா பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ அறிக்கை விடுறதுல என்ன இருக்கு? இதுலயே உங்களுக்கு தெரியுதா பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம், இன்னெஃபிஷியன்சி இருக்குல்ல. அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை நம்ம குறை சொல்ல முடியாது. காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு. இதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணல அப்படின்னா ஓகேவா, நாசமா போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஓரளவுக்கு இப்ப முதல்வர் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. நான் வந்து இன்னொரு பேர் சொல்லும் போது எனக்கு எந்த அளவுக்கு இப்போ வந்து முதல்வர் மேல ஒரு அதாவது ஒரு பார்வை இருக்குன்னா, அவருக்கு இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு தெரியுதுன்றதை தாண்டி ஒருவேளை ஒரு சினிமா படத்துக்கு போய் விமர்சனம்லாம் வந்து சொல்றாரு இல்லையா, ரிவ்யூ கொடுக்குறாரு, மேபி அவர் வீட்டுல உட்காந்துட்டு பிளே ஸ்டேஷன் விளையாட வரும். கமலஹாசன் அவர்களுடைய பிறந்த நாள் கூட அவர் வீட்டுக்கு போய் பண்றாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி வந்து முதல்வர் வீட்டுல உட்காந்துட்டு பிளே ஸ்டேஷன் விளையாடுவாரோ, நெட்ஃபிளிக்ஸ்ல சீரிஸ் பார்ப்பாரோ, இல்ல ஹாட் ஸ்டார்ல உட்காந்து ஹார்ட் பீட்னு ஏதோ ரொம்ப ஃபேமஸான சீரிஸ் இருக்காம ஆமா அதை பாப்பாரோ, ரொம்ப ஒரு கூல் டூடோ அவரு, இல்ல டூடு படத்தை அவர் எத்தனை வாட்டி பார்த்திருப்பாரு, ரொம்ப ஒரு சில் கேரக்டர் போல இருக்கு முதல்வர், பாவம் நல்ல மனுஷன் தான், அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து அவரை போட்டு நீங்க டார்ச்சர் பண்றீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஊர்ல இருக்க அத்தனை மக்களுக்குமே தெரியுது, வெளிப்படையா தெரியுது, சுத்தமா எதுவுமே சரி கிடையாது. லா அண்ட் ஆர்டர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு. எல்லா அமைச்சர்களும் பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. முதல்வர் வந்து அவர் கொஞ்சம் சில் பண்ணிக்கிறாரு. பொறுப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியை வந்து டோட்டலா அடியோட அவர் சொன்ன மாதிரி யாரையுமே சொன்னார் இல்லையா, யாரும் தொட முடியாத திமுகவை யாராலும் தொட முடியாதுன்னு சொன்னா இல்லையா. சோ அதனால இந்த அமைச்சர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொட முடியாத அளவுக்கு குழியை தோண்டிக்கிட்டே இருக்காங்க போல இருக்கு. ஓகேவா, அவருக்கு பின்னாடி அவரோட கட்சிக்காரர்கள் சரி குழியை தோன்றாங்க. என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் உள்ள வந்து இன்னையோட அவ்வளவு முடிஞ்சு சொல்லுவாங்க, அவங்களோட கண்ட்ரோல்ல வரும். ஓகேவா, அன்னைக்கு தூக்கி ஒரே போட திமுக உள்ள போட்டு புதைச்சு மூட்டு ஒரு கேன்ல வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதோட வெளியில எடுக்கவே முடியாது, ஜோலி முடிஞ்சு. இது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மெயினா வந்து பாத்தீங்கன்னா இவங்களே ஒரு நம்பிக்கை, அவரை சுற்றி இருக்கவங்க வந்து ஒரு நம்பிக்கை அவரிடம் கொடுக்குறாங்க. அதுதான் விஷயம். நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாமே சிறப்பா போகுது, சூப்பரா போகுது. ஏன்னா இந்த நெல்மணிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூல சொல்றாங்க முளைச்சிருக்குன்னு சொல்லி டிவில காட்டுறாங்க, எல்லாருக்குமே தெரியுது. ஒரு முதல்வர் அவர்கள் வந்து பேசிக்கா டிவியை கூட பார்க்க வேணாமா, அவர் சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஐயா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு ஐயா,
இந்த மாதிரி முளைச்சிருக்கு ஐயா, கரெக்டு தான், நெல்மணிகள் முளைச்சு வந்துருச்சு, பெரிய ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லும் போது அவர் என்ன பண்ணணும், ஆமாங்க இருக்குங்க, நான் பாக்குறேன், செக் பண்றேன், என்னோட அந்த துறை அமைச்சர் அங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லணும். எந்த முதல்வர் வந்து எதிர்கட்சி சதின்னு எப்படி சொல்லுவாங்க? மழை வருதுன்னா கூட எதிர்கட்சி தான் சதி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்ல அப்படிதானே இருக்கு, அவர் பேசுறது அப்படிதான் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இதுல வந்து நம்ம குற்றம் சாட்டணும்னு கிடையாது. இதை வந்து நாங்க மேனிபுலேட்டிவா இங்க சொல்றதோ, மிகைப்படுத்தி சொல்றதோ, இல்ல குற்றம் சொல்லணும்னு சொல்றதோன்ற மாதிரி கிடையாது தீபிகா. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அவர் பண்ற விஷயங்கள், அவர் பேசுற விஷயங்களை வச்சுதான் நான் வந்து இங்க கேள்விகளை முன்வைக்கிறேன். மக்கள் ஏன் கேள்விகள் கிடையாது, மக்களிடம் இருந்து வரக்கூடிய கேள்விகள், வரக்கூடிய சந்தேகங்கள் தான். எப்படி ஒருத்தர் வந்து இது கூட தெரியாம இருப்பாரு? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதிமுகல வந்து ஸ்டெர்லைட் விஷயத்துக்கு சுட்டதை நான் டிவில தான் பார்த்து செஞ்சோன்னே இன்னுமே நீங்க குத்தி காட்டுறீங்கல்ல, டிவில பார்த்து முதல்வர் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு. டிவில போட்டு உங்களுக்கு தெரியாம இருக்கு. டிஃபரன்ஸ் பாருங்க. டிவில போட்டாங்க, அவரா டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு, நீங்க டிவில போட்டு பார்த்து கூட தெரிஞ்சுக்கலையே. கண்டிப்பா முடிஞ்சா அப்போ எப்படி அப்போ நீங்க வந்து அப்பட்டமா ஒரு பொய் சொல்றீங்க? டெப்டி சிஎம் வந்து பாத்தீங்கன்னா அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஓகேவா, அந்த பெண் வந்து போய் சொல்றாங்க, அவங்க வந்து அறுவடையே பண்ணல. அந்த துறையை சார்ந்த அமைச்சர் வந்து இல்ல உண்மைதான், கொஞ்சம் அப்படியே முளைச்சிருக்கு, அவரும் ஒரு பொய்ய சொல்றாரு. ஆக மொத்தம் எவனுமே உண்மையே சொல்லல, பொய்ய கூட ஒரே விதமா சொல்லாம மாறி சொல்றாங்க. யாருமே அப்ப உண்மையை சொல்லல. உங்களுக்கு புரியுதா? சரி, ஓவராலா வந்து 100 இந்த 4 வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா ஷூட்டிங் அவங்க சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க விஜய் அவர்கள் வந்து கரூர்ல வந்து உள்ள வச்சு ஷூட்டிங் எடுக்கிறதா தான் அந்த கூட்டத்தை சேர்த்தாங்க சொல்லிட்டு. அவ்வளோ அதுக்குள்ளே எல்லாம் போக வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப ஒரு அவலமான ஒரு பேச்சு. அதெல்லாம் என்ன சொல்றேன்னா, 4 வருஷமாவே தமிழ்நாட்டு மக்களை கையில வச்சுக்கிட்டு 8 கோடி பேரை கையில வச்சுக்கிட்டு நீங்க தான் வந்து ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ற கூத்தை வந்து நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஒரே சோக படமா தான் ரிலீஸ் ஆக தவிர்த்து சந்தோஷமா ஒரு படம் ரிலீஸ் ஆகல. ஒரே இலவு சத்தம் தான் எல்லா படத்துலயும், எந்த கிளைமேக்ஸ் சரியில்லை, ஓகேவா? இப்படிதான் நீங்க படம் நடத்திட்டு இருக்கீங்க தமிழ்நாடுன்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு. 8 கோடி மக்களும் உங்களுக்கு கீழே ஒரு நடிகர்களா நீங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி உட்காரணும், நடிக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி தான் டைரக்ட் பண்றீங்க. உண்மை இதுதான் தீபிகா. அடுத்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ரிப்பன் மாளிகை வாசல்ல நிறைய போலீஸார்லாம் குவிஞ்சிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100வது நாளா தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டத்துல ஈடுபட போறதா தகவல் கிடைச்சிருக்கு. சோ அவங்கள தடுக்கிறதுக்காக அங்க அவ்வளவு போலீஸ் வந்து குவிஞ்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திரும்பவும் மறுபடியும் தவறுகளையே செய்து கொண்டிருக்கிறதுன்னு தான் நான் இதை பார்க்குறேன். திமுக அரசு மீண்டும் அடிச்சு சொல்றேன், யார் கைட் பண்றாங்கன்னு தெரியல, யார் வந்து இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு உட்காந்து இந்த மாதிரி பண்ணுங்க. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் சிலதெல்லாம், சரியா? இது எல்லாமே ஓட்டு சம்மந்தப்பட்டது. அதாவது ஒரு 6 மாத காலத்துல எலெக்ஷனை வச்சுக்கிட்டு நீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி போலீஸை குமிச்சு இங்கேருந்து விரட்டி இன்னொரு இடத்துக்கு அமிச்சிங்க. எங்கெல்லாம் அவங்க போறாங்களோ அவங்களுக்கான பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்காம உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள அடக்குமுறைக்கு நீங்க ஆளாக்குறீங்களே. திரும்ப அது எவ்வளவு சென்சிட்டிவா ஒரு 10-15 நாள் மீறி அதை மொத்தமா ஹோல்ட் பண்ணாங்க. அது எவ்வளவு வந்து வீடியோஸ் வெளியில வந்தது, அதை பார்க்கும்போது எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு ஒரு மதிப்புக்குரிய துப்புரவு பணியாளர் ஒருத்தவங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, ஒரு அம்மா, நான் ரீசெண்டா பார்த்தேன். என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு ஏன் இந்த விஷயத்தெல்லாம் அவர் செய்யணும், அந்த சாப்பாடு ஏதோ ஸ்பெஷலா உங்களுக்கு போடுறாங்க, ஏதோ 5000 பணம் கொடுக்குறாங்கலாம் வந்து ஏதோ ஸ்கீம் ஏதோ சொல்லியிருக்காரு போல இருக்கு முதல்வர். காலை உணவு இதை பற்றி அந்த பெண்மணி சொல்றாங்க, ஒரு துப்புரவு பணியாளர் சொல்றாங்க, பாருங்க இவ்வளவு காலமா 17 வருஷமா எங்களுக்கு எதுவுமே பண்ணலையே, இப்ப எதுக்கு இவர் இதை பண்றாரு, நம்ம இதை நல்ல விஷயம் இப்போ பண்ணா தப்புன்றீங்க, பண்ணாலும் தப்புன்றீங்க அப்படின்ற கோணத்துக்கு போயிடக்கூடாது. நீங்க பண்றது எல்லாமே தப்பு தான், ஓகேவா? நீங்க உங்க ஆட்சியில நீங்க பண்றது எல்லாமே தப்பு தான். ஆனா நீங்க ஒரு நல்லது பண்ணா கூட, இதை நான் சொல்லல, ஓகேவா, நான் பேசிக்கா வந்து இப்படி யோசிக்கிறேன், நீங்க ஒரு நல்லது பண்ணா கூட அந்த பயனடைஞ்சவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இவ்வளவு காலம் பண்ணாம எதுக்கு இப்ப பண்ணணும், எங்களுக்கு நாங்க என்ன கேட்டோம், எங்க பணி நிரந்தரத்தை பத்தி கேட்டோம், சம்பளத்தை வந்து கம்மி பண்ணாதீங்கன்னு சொன்னோம், அதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா, அதாவது அவங்க செஞ்சு நல்லதை விட்டுட்டாங்க. சாப்பாடு போட்டு நீங்க இதை மறைக்கிறீங்களா அப்படின்னு கேள்விகள். மக்கள் தெளிவாகிறாங்க. ஒருத்தவங்களோட வறுமையை பயன்படுத்தி, சரியா, இந்த திமுகவோட ஸ்ட்ராட்டஜி அது முழுக்க ஒருத்தரோட வறுமையை பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி அவங்கள வந்து அவங்க சூழலுக்கு, நம்ம சூழலுக்கு ஏற்ப அவங்கள டான்ஸ் ஆட வைக்கிறது அப்படின்றது மிகவும் தவறான ஒரு செயல். இதுக்கான வெளிப்பாடு மிகவும் மோசமாக இருக்கும் தீபிகா, நான் நீ சொல்றேன், சரியா? அதாவது ஒரு வாட்டி கூட டிஎம்கே வந்து தொடர்ந்து 2 வாட்டி ஆட்சிக்கு வந்தது இல்லைன்னு நான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங்.
கண்டினியூஸா அவங்க இருந்தது கிடையாது. ஆமா, ஒரு தடவை தான் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. சரியா? இந்த வாட்டி ஒரு தடவை தாண்டதே பெரிய விஷயம் அவங்க பண்ண அவலங்களுக்கு. ஆனால் இதோட கதை முடிஞ்சிருச்சு. உண்மையா சொல்றேன். இது நரேட்டிவ் செட் பண்றதுக்காகவோ எனக்கு மீதி இருக்க கோவத்துக்காக மக்கள் அவ்வளவு அதிருப்தியில் உள்ளார்கள் என்றதுதான் உள்ளபடியே உண்மை. கண்டிப்பா. இப்போ மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிவிக்கு எப்படி திமுகவை அழிக்க முடியும், அவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆட்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த விமர்சனம் வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நான் ஒன்று சொல்லட்டுமாம்மா? அதாவது இந்த டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு விஷயம் நானே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, டிவிகே வந்து அதிமுக கூட போனாங்க அப்படின்னா டிஎம்கே அழிக்கிறது 100% உண்மை, 200 ஓட்டு வாங்குவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த மகாபலிபுரம் இஷ்யூக்கு அப்புறம், அதாவது அவன் சொல்றேன், இந்த கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா, இந்த கரூர் சம்பவம் டிவிகேக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா தான் இருந்திருக்கணும். ஆமாவா? உண்மையா சொல்றேன், நான் வந்து மிகையா சொல்லல. வேற எந்த கட்சியாக இருந்திருந்தாலும் சொல்றேன் நான் தீபிகா, ஓகேவா? வேற எந்த கட்சியாக இருந்தாலும் இந்நேரம் திக்கு தளறி அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க. அவங்களால எந்திரிச்சு வந்திருக்கவே முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. அதுக்குள்ள எலெக்ஷன் நெருங்கி இருக்கும். ஆனா அமைதியாவே இருந்து அவங்க வேலையை அவங்க பாட்டுக்கு காமா கம்போஸ்டா பார்த்துக்கிட்டு ரொம்ப குவிக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேக் டு ஃபார்ம் அவங்களோட அரசியலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மக்களிடையே, அதான் சொல்ல வந்த பாயிண்ட், மக்களிடையே 1% கூட திமுக முட்டுக்களை தவிர, திமுக வந்து முட்டுப்பாண்டிகளை தவிர 1% கூட அவர் மீது, அதாவது தாவேகாவின் தலைவர் விஜய் மீது நெகட்டிவ் இம்பாக்ட் இல்லை என்பதுதான் உள்ளபடி உண்மை. உள்ளபடி உண்மைதான், ஒரு நிதர்சனமான உண்மைதான். நிதர்சனம், சத்தியமா இதான் உண்மை, சீரியஸாக. ஏன்னா நீங்க இப்ப பார்க்க போறீங்கல்ல, இப்ப நான் வந்து டிஎம்கேக்கு வந்து டிவிகே தான் ஆப்போசிட், உடனே வந்து தலைவர் ஆவாங்க, எதிர்கட்சி ஆவாங்க, முதல்வர் ஆவாங்கன்னா அது அப்புறம், அது நம்ம எலெக்ஷன் வரட்டும், ஓட் நீங்க பார்க்க போறீங்க, அவர் ப்ரூவ் பண்ணணும். பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சியா வராங்களா இல்ல சிஎம் ஆகுறாங்களா, எப்படி கூட்டணி அமைய போகுது. சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்போ அட்லாஸ்ட் நான் முதலே சொன்ன மாதிரி தான், இங்க முடிவு பண்றது யாருன்னா அட்லாஸ்ட் மக்கள். மக்கள் அவர் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஸ்டார்டம் வச்சிருக்காரு. ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா இப்போ அவர் தான் இருக்காரு. உண்மையா சொல்லணும்னா அதுதான். இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தும் வந்து மக்கள் புரிஞ்சு இல்ல அவர் என்னங்க பண்ணுவாரு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. மகாபலிபுரத்துல இருந்து கூப்பிட்டு வந்து காலில் அவர் விழுந்ததெல்லாம் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு மனிதனாக அவர் ஜெயித்து விட்டார். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப காமா கம்போஸ்டா இருக்காரு. லபோதிபோன்னு இறங்கி இஷ்டத்துக்கு அதெல்லாம் மைக்க பிடிச்சிட்டு பேசாம பிரஸ் மீட்ல ஏன் ஹேண்டில் பண்ணலாம் கேட்கலாம். அதெல்லாம் அனாவசியம் பண்றது. அவங்க அரசியல் அவங்க தான் பண்ணணும். உங்க அரசியலை நீங்க பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், நீங்க கத்துக் கொடுக்காதீங்க. உங்க இஷ்டத்துக்கு நாங்க அரசியல் பண்ண முடியாது. இதெல்லாம் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது டிவிக்கே போயிட்டு இருக்க ஒரு பாதை வந்து மிகச்சரியான பாதை. நீங்க கேட்ட கேள்வி டைரக்டா ஜெயிப்பாங்களா, இன்னைக்கு வந்து ஒரு டஃப்பான, மிக டஃப்பான ஒரு ஆப்பனண்ட் அப்படின்னா அது டிவிகே தான். ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் ஆப்பனண்ட். ஓகேவா? நம்ம என்டிஏ கூட்டணியும் வச்சுக்கலாம், பட் ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் ஆப்பனண்ட் இன்னைக்கு டிவிகே. அது ஒரு மிகப்பெரிய அடியா தான் இருக்கும் டிஎம்கேக்கு. 100% வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி ஜெயிக்குமான்னு முடிவு பண்ணலாம். ஆஃப்டர் ஜனவரி எப்படி கூட்டணி அமைது, டிஎம்கேல இருந்து எந்த கட்சி வெளியில வருது, அதிமுகல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வெளியில போறாங்களா, எப்படி நடக்க போகுது, ஏன்னா இப்ப சீட் ஷேரிங் இருக்கும் போது எவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்க, அதுல பிரச்சனைகள் வருதா, அன்புமணி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிகேல போய் சேர்றாரா, இல்லைன்னா வந்து விசிகா வந்து டிவிகேல சேர்றாரா, காங்கிரஸ் ஆல்ரெடி வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க டிவிகேல, அந்த 2 பார்ட்டியும் ஒன்னா சேர்றாங்களா, நம்ம இவங்களை விட்டோம் டிடிவி செங்கோட்டையன், அந்த அணி எங்க போய் சேர போறாங்க, எல்லாமே வந்து நம்ம ஜனவரிக்கு அப்புறம் தான் இதை பத்தி பேசணும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் வந்து 20% ஓட்டு வந்து as of now கண்டிப்பா டிவிகேக்கு இருக்கு. நான் சொல்றேன் கூட்டணி இல்லாம. ஓகேவா? விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஏடிஎம்கே ஓட் பர்சன்ட் நினைக்கிறேன். நியர்லி, தனியா சொல்றேன், அவங்க எடுத்த பர்சன்ட் 22%, வெறும் தனியாவே 20% இருக்கு. லெட் அஸ் see. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி தீபிகா. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் சார்.